அடுத்ததா செம்பருத்தி, ஆவாரம்பூ மற்றும் ரோஜா இதழ் எடுத்திருக்கேங்க. இந்த மூணுமே முடி உதிர்வை நல்லா கட்டுப்படுத்தி முடி வளர்ச்சியை நல்லா அதிகரிச்சு கொடுக்கும். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய முடியை நல்ல சாஃப்டாவும் ஷைனிங்காவும் வச்சிருக்கும். நம்மளுடைய ஸ்கேல்ப் பகுதியில் ஏற்படக்கூடிய ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், அரிப்பு மற்றும் பொடுகை கண்ட்ரோல் பண்றதுக்கு இது ரொம்பவே உதவியா இருக்கும். அடுத்ததா பாதாம் பருப்பு. பாதாம் பருப்புல உள்ள அதிகமான அளவு பயோட்டின் மற்றும் ஒமேகா 3, ஒமேகா 6 கொழுப்பு அமிலங்கள் முடியை நல்லா நீளமாகவும் அடர்த்தியாகவும் உறுதியாகவும் வளர வைக்கிறதுக்கு உதவியா இருக்கும். அடுத்ததா நான் வெந்தயத்தை ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். நீங்க ஊற வச்சு எடுத்துக்கலாம், இல்லைன்னா முளைக்கட்டை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அப்படியே வறுத்துட்டு கூட சேர்த்துக்கலாங்க. இதுல உள்ள அதிகமான அளவு புரோட்டீனும் நிக்கோட்டினிக் ஆசிடும் முடி வளர்ச்சியை நல்லா அதிகப்படுத்தி கொடுக்கறதோட பொடுகையும் நல்லா கண்ட்ரோல் பண்ணும். அடுத்ததா இது கடுகுங்க. கடுகு பொடுகுக்கு காரணமா இருக்கிற ஃபங்கஸை வரவிடாம தடுக்கும். இது ஆளி விதை. ஆளி விதை முடி உடைஞ்சு போறது, முடி வெடிச்சு போறது, இது எல்லாத்தையும் சரி பண்ணி முடியை நல்லா ஒரே மாதிரி நீளமாவும் அடர்த்தியாவும் நல்லா சாஃப்டாவும் வளர்க்கறதுக்கு உதவியா இருக்கும்.